லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குறார். எல்லாத்தையும் ரகசியமா செய்யறாங்க. அம்பலப்படுத்திய கோவை விசிகா. கலெக்டர் ஆபீஸில் வினோத போராட்டம். வியந்து பார்த்த பொதுமக்கள். சர்ச்சையில் சிக்கும் ADW. கோவை மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வரும் வீட்டுமனை பட்டாவானது விதிமுறைகளை மீறி முறைகேடாக வழங்குவதாக பல குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. தொடர்ந்து கோவை ஆதி திராவிடர் மக்களுக்கான வீட்டுமனை பட்டா தகுதியானவர்களுக்கு கேட்டு பலமுறை மனு கொடுத்த பிறகும் சில அதிகாரிகளுக்கு கையூட்டு அளிக்காத காரணத்தால் பட்டா வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக கோவை மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் பகிரங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அதற்கு மாவட்ட நிர்வாகமும் துணை போவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டும் உரிய விளக்கம் அளிக்காததால் அரசு அதிகாரிகளின் முறைகேடுகளை கண்டித்து விசிக சார்பில் போராட்டம் நடத்த முடிவு செய்தனர். இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி கோவை மாவட்ட ஆதி திராவிடர் துறை சார்பில் ஆதி திராவிடர் மக்களுக்கான வீட்டுமனை பட்டா தகுதி உள்ளவர்களுக்கு வழங்காமல் முறைகேட்டில் ஈடுபட்ட கோவை மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகளை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை மண்டல செயலாளர் சூசி கலையரசன் கோவணம் கட்டிக்கொண்டும் திருவோடு ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடன் விசிகா கட்சியின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கோவையில் அம்பேத்கர் சிலை நிறுவ வேண்டும், பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளையும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம், கோவை ஆதி திராவிட நலத்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம், வழங்கிடு வழங்கிடு, தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கிடு, தூங்காதே தூங்காதே, மாவட்ட ஆட்சியரே தூங்காதே என நிர்வாகத்தை கண்டித்து கடுமையான முழக்கத்தை எழுப்பினர். இதற்கிடையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட விசிகாவினர் கைது செய்து அழைத்து சென்றனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய போராட்டத்தை முன்னின்று நடத்திய சுசி கலையரசன் விசிக சார்பில் ஏழை மக்களுக்கு, தினக்கூலி வேலை செய்யும் வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம். கடந்த 2022 ஆட்சியராக சமீரன் இருந்தபோது நாங்கள் அளித்த விண்ணப்பத்தின் மீது விசாரணை மேற்கொண்டு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என விசாரணை அறிக்கை கொடுத்திருந்தார். அறிக்கை 2022 அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது 2024ஆம் ஆண்டு துவங்கிவிட்டது. அதற்காக வாரம் வாரம் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை நான் பார்க்காத நாளே கிடையாது. அதே போன்று தனி வட்டாட்சியர், மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவரிடமுமே கோரிக்கை வைத்தும் செவிசாய்க்கவில்லை. விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது. மேலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கே வீட்டுமனைகள் வழங்கப்படுகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததில் இருந்தே குறிப்பிட்டு சொல்லி வருகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துவிடக் கூடாது என பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் இந்த அதிகாரிகள் மிகவும் மெத்தன போக்குடன் நடந்து கொள்கிறார்கள். ரகசியமாக பட்டா கொடுப்பது ஏன்? மூப்பின் அடிப்படையில் பட்டா வழங்கப்படுவதாக கூறுகின்றனர். ஆனால் தற்போது பட்டா வழங்குவது அதன்படி இல்லை. ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் உள்ள அனைவருமே 50,000, 1,00,000 என லஞ்சம் வாங்கிக் கொண்டுதான் உள்ளனர். தினக்கூலி வேலை செய்பவர்கள் இதனை எப்படி கொடுப்பார்கள்? பட்டா வழங்குவதாக அறிவித்து 3 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் தரவில்லை. அப்படியானால் யாரிடம் இருந்து கையூட்டு வாங்கிவிட்டு தாமதம் செய்கின்றனர்? இந்த போராட்டம் கடந்த 15 நாட்களுக்கு முன்பாகவே நடத்துவதாக இருந்தது. ஆனால் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதன் காரணமாக நிறுத்தி வைத்திருந்தேன். ஆனால் அதன் பிறகு எந்தவித பலனும் இல்லை. எனவேதான் தற்போது இந்த போராட்டம் நடக்கிறது. மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறையினர் அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம்.
மாவட்ட ஆட்சியரிடம் செயல்பாடுகள் ஒன்றுமே இல்லை. ஆட்சியர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். மாவட்ட வருவாய் அலுவலர் தங்களை பார்ப்பதையே சங்கடமாக நினைக்கிறார். நாங்கள் சென்றால் அவர் எழுந்து வெளியே சென்று விடுகிறார். இந்த விஷயத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இந்த போராட்டம் மெத்தனமாக செயல்படும் அரசு அதிகாரிகளை கண்டித்து நடத்தப்படுவது என்றும், கூட்டணிக்கும் போராட்டத்திற்கும் எந்தவித சம்மதமும் இல்லை என தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டு வரும் பட்டாவில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி விசிக கட்சியினர் போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கு, தினக்கூலி வேலை செய்யும் மக்களுக்கு, வாழ்விடமே இல்லாத மக்களுக்கு, சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக விண்ணப்பம் கொடுத்து வருகின்றோம். கலெக்டர் சமீரான் அவர்கள் இருந்தபோது 2022 அவர் ஒரு ஆர்டர் போட்டு நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்கள் மீது விசாரணை செய்து தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு விசாரணை அறிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த விசாரணை அறிக்கை 2022, 2023, இப்ப 2024 நடக்குது. நடையா நடந்து மாவட்ட ஆட்சித்தலைவரை திங்கட்கிழமை நான் பார்க்காத நாளே கிடையாது, உங்களுக்கு தெரியும். அதே போன்று அதிகாரிகளை, தனி வட்டாட்சியர், மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரி, அதே போன்று வடக்கு வட்டாட்சியர், தெற்கு வட்டாட்சியர், பேரூர் வட்டாட்சியர், மதுக்கரை வட்டாட்சியர், சூலூர் வட்டாட்சியர், அன்னூர் வட்டாட்சியர், மேட்டுப்பாளைய வட்டாட்சியர் என்று அனைவரிடமே நடையால் நடந்து கோரிக்கை வைத்தாலும் செவி சாய்க்கவில்லை. இலவச வீட்டுமனை பட்டாக்கள், விலையில்லா வீட்டுமனை பட்டாக்கள் வழங்குவதிலே முறைகேடு நடக்கிறது. லஞ்சம் பெற்றுக்கொண்டு இடைத்தரகர்கள் மூலமாக யாருக்கு அவர்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கே கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இந்த ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி வந்ததிலிருந்து குறிப்பிட்டு நாங்கள் சொல்கின்றோம், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு எந்த விதமான கெட்ட பெயர் வந்துவிடக் கூடாது என்று இவ்வளவு நாள் தாமதித்து, இவ்வளவு நாள் மனம், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுமையா இருந்தோம், வேற வழியே இல்லை. இந்த அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கோடு நடந்துகிறார்கள். ரகசியமாக பட்டா கொடுப்பது ஏன்? எனக்கு கொடுத்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு 15 கடிதங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த 15 கடிதத்துல உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு மூப்பின் அடிப்படையில சீனியாரிட்டி படி உங்களுக்கு பட்டா வழங்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கொடுக்கிற பட்டாக்கள் அத்தனை சீனியாரிட்டி பின்பற்றவே இல்லை. லஞ்சம் கேட்டது யாரு, எந்த அதிகாரி? எல்லா அதிகாரியும் அங்க பட்டா யாரு கொடுக்கறாங்களோ மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போற அத்தனை பேரும் ஆதிராவிட நலத்துறை மாவட்ட அலுவலகத்துல எல்லாம் நடக்குது. எவ்வளவு அவங்க 50,000 1 லட்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி தினக்கூலிக்கு வீட்டு வேலைக்கு போகக்கூடியவங்க அன்றாட கட்சியா இருக்கக்கூடியவங்க எப்படி கொடுப்பாங்க? குறிச்சியில பட்டா கேட்டு அதற்கு எழுத்து மூலம் பதிலும் வந்தது. அந்த நிலத்தை கிணறுவீடு மக்களுக்கு அந்த நிலத்தை வகைப்பாடு மாத்தி கொடுக்கிறோம்னு சொல்லி 3 வருஷமாச்சு, இன்னும் கொடுக்க மாட்டாங்க. அப்ப யாரிடம் இருந்து அவர்கள் கையூட்டு வாங்கிட்டு தாமதிக்கின்றார்கள்? எனவேதான் நான் அறிவித்திருந்தேன், இந்த போராட்டம் 15 நாளைக்கு முன்னாடியே நடத்துவதாக இருந்தது. ஆனால் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதின் காரணமாக நான் நிறுத்தி வைத்தேன். ஆனால் அதற்கு பிறகு எந்த விதமான பதிலும் இல்லை. எனவேதான் இன்றைக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிறோம். எனவே மாவட்ட ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரியை வன்மையாக கண்டிக்கிறோம். லஞ்சம் வாங்குறது தொடர்பாக புகார் கொடுத்திருக்கீங்க? எல்லாம் கொடுத்திருக்கோம், எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தூங்குகிறாரு, அவர்கிட்ட ஒரு செயல்பாடுமே இல்லைங்கிறதா என்னுடைய கணிப்பு. அவர் என்ன செய்கிறாரு, ஏது செய்யறாருங்கிறது தெரிய மாட்டேன். டிஆர்ஓ மேடம் போய் பார்த்தோம்னா அந்த அம்மா எங்களை பார்க்கறதே ரொம்ப சங்கடமா நினைக்குது. நாங்க போய் பார்த்தோம்னா எழுந்திருச்சு வெளில வந்துருது, அவசர வேலைன்னு எழுந்திருச்சு வந்துருது, உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் பார்க்கறது இல்லை. எனவே ஏழை எளிய மக்களுக்கு பாமர மக்களுக்கு, குடிசை இல்லாத சொந்த வீடு இல்லாத மக்களுக்கு உடனடியாக பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நான் கோமணத்தை கட்டி திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்துகிறேன். இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசு
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.